கவிதை கூற வருகின்றார் தமிழ் பணிச்செம்மல் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா உத்திரமேரூரிலிருந்து. அவரது தலைப்பு உழைப்போரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் துவக்க உரை ஆற்றிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா உள்ளிட்ட குழும குடும்பத்தார்களுக்கும் தென் கரோலினா தமிழ்ச்சங்கம் மற்றும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து நடத்தும் இன்றைய கவியரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் இலக்கிய செம்மல் திரு வெங்கட் நடராஜன் வட அமெரிக்கா அவர்களுக்கும், கவியரங்க பொறுப்பாளர் கவிநிலவு பா ஆயிஷா சித்திக் அவர்களுக்கும், கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். உழைப்போரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர். உழைப்போரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம். மேனால் தொட்டு உழைப்போரை மேதினில் போற்றும் நன்றே. மேனால் இந்நாள் எந்நாளும் உண்மை உழைப்பு உயர்ந்ததுண்டா? மேனால் இந்நாள் எந்நாளும் உண்மை உழைப்பு உயர்ந்ததுண்டா? எங்கோ ஒரு சில இருக்கும். உண்மை உழைப்பின் சாட்சியாக மங்களமாக அத்தனையும் மாண்பாய் போற்றி உயர்த்திடுவோம். உழைப்போர் உழைப்பின் பலனின்றி உரிமை இழந்து வாடுகின்றார். உழைப்போர் உழைப்பின் பலனின்றி உரிமை இழந்து வாடுகின்றார். உழைக்காதிருக்கும் முதலாளி உழைப்பை உறிஞ்சி வாழுகின்றார். உழைப்போர் உயர்ந்திட வேண்டுமென்று உரக்க கூவுதல் விடுத்து உழைப்போர் உயர்ந்திட வேண்டுமென்று உரக்க கூவுதல் விடுத்து உழைப்போர் உயர வகை செய்து உயர்த்தி போற்றி வாழ்த்திடுவோம். தொழிலாளர் தோழர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று பாடுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று பாடுவோம். இதை எண்ணி பார்த்து நன்கு வாழ ஒன்று கூடுவோம். தொட்டு விட்டால் தீட்டு என்ற பேயை ஓட்டுவோம். தொட்டு விட்டால் தீட்டு என்ற பேயை ஓட்டுவோம். நம் ரத்தம் ஒன்று என்று உணர்ந்து வாழ்ந்து காட்டுவோம். வாய்மை தன்னை நெஞ்சில் வைத்து தூய்மை எய்துவோம். வாய்மை தன்னை நெஞ்சில் வைத்து தூய்மை எய்துவோம். நேர்மை வழியில் நடந்து சென்று நன்மை செய்குவோம். தன்னை மட்டும் எண்ணி பார்க்கும் மனதை மாற்றுவோம். நம் உள்ள உணர்வில் ஒன்று என்ற உணர்வை ஊட்டுவோம். தன்னை மட்டும் எண்ணி பார்க்கும் மனதை மாற்றுவோம். நம் உள்ள உணர்வில் ஒன்று என்ற உணர்வை ஊட்டுவோம். ஜாதி மத பேதமற்று உழைக்கும் வர்க்கம் ஒன்றுபட்டு நிற்கணும். ஜாதி மத பேதமற்று உழைக்கும் வர்க்கம் ஒன்றுபட்டு நிற்கணும். நீதி வழியில் நாளும் நடந்து நன்மை தன்னை நன்கு படைக்கணும். உழவும் தொழிலும் உலகை இயக்கும் உயிர்ப்பிற்கும் என்று சொல்லுவாம். உழவும் தொழிலும் உலகை இயக்கும் உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுவாம். விரைவாய் தொழிலாளர் நலத்தை காக்க வகை செய்வாம். எழுவாய் துணிவாய் என் தோழா, எழுவாய் துணிவாய் என் தோழா, நல்ல ஏழாய் விடியும் எழுவாய் என் தோழா. உழைப்பில் மனதை திருப்பிடி என் தோழா, பிறர் உழைப்பில் வாழ்வதை தவிர்த்திடு என் தோழா. பிழையே புரியா நெறியோடு என் தோழா, நல் பிழைப்பை நிறைவாய் நடத்திடு என் தோழா. உரைப்பதை தெளிவாய் உரைத்திடு என் தோழா, உனை உயர்வாய் சிறப்பாய் உயர்த்திடு என் தோழா. நிறைவாய் செயலை செய்திடு என் தோழா, என்றும் நிலைத்திடும் பெயரை எய்திடு என் தோழா. எழுவாய் துணிவாய் என் தோழா, நல்ல ஏழாய் விடியும் எழுவாய் என் தோழா. முகந்தெரியா படைப்பினில் தன் முகவரியை பதித்துள்ளோரின் முகந்தெரியா படைப்பினில் தன் முகவரியை பதித்துள்ளோரின் அகங்குளிர நலமெய்த ஈகத்தில் உரியதை செய்வோம். வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாசமாய்
தோழர்களுக்கு கூறுவோம். வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாசமாய் தோழர்களுக்கு கூறுவோம். இணக்கமாய் தொழிலாளர் தோழர்களை போற்றி உயர்த்தி வாழ்த்துவோம். இணக்கமாய் தொழிலாளர் தோழர்களை போற்றி உயர்த்தி வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த கவிதை அமைந்திருப்பது சிறப்பு. உரைப்பதை தெளிவாய் உரைத்திடு தோழா அப்படின்னு சொன்னாரு. நிறைய உழைக்கிற மக்கள் உழைப்பு நல்லா செய்யறாங்க. ஆனா அவங்க சொல்ல வேண்டியது, சொல்ல வர வேண்டியது, அதாவது கம்யூனிகேஷன், அந்த சொல்ல வந்ததை தெளிவா சொல்றது இல்ல. ஆனா சொல்வதற்கான ஒரு வகைப்பாடோ ஒரு சரியான குழு முறையோ கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால உழைப்பாகவே போகிறது. முதலாளித்துவம் வளர்ந்து கொண்டே போகிறது. அது அமெரிக்கா போன்ற நாடுகளில் முன்னரே இருந்தது. இந்தியா போன்ற ஆசிய நாடுகளிலும் இப்பொழுது அது தொற்றிக்கொண்டு உள்ளது. அதாவது சாதி மதம் அது மட்டும் சொன்னாரு. இப்ப சாதி கூட ஒரு காலத்துல அழிஞ்சு, அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. மேலை நாடுகள்ல சாதி கிடையாது. ஆனா இந்த மாதிரி அது வேற ஒரு விதத்துல அமைந்திருக்கு. முதலாளி தொழிலாளி வெவ்வேறு அந்த பொருளாதார அடிப்படையில் வெவ்வேறு பாகுபாடுகள் இருக்கிறது. அது இப்பொழுது இருக்கிற தொழில்நுட்பத்தில், அந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்தில் அது மேலும் அந்த இடைவெளி அதிகப்படும் என்ற அச்சம் ஏற்படுகிறது. அதாவது அந்த மேலே இருக்கிற 1%, அமெரிக்கா போன்ற நாடுகள் மேலே இருக்கிற 1% அவர்கள் தான் இந்த நாட்டை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் அதனால் அதற்கு வழிவிடாமல் உலகம் முழுக்க தொழிலாளர்கள், உழைப்பவர்கள் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் உள்ள இடைவெளி குறைந்து மனிதர்களாக வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஆசை. மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்பான கவிதை. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி.